வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் சீரம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து டெர்மாக்கோவோட விட்டமின் சி 10% ஃபேஸ் சீரம். இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சீரம் வந்து நமக்கு டேயும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டே ப்ளஸ் நைட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த சீரம் வந்து நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங்காக வேணும், நல்ல கலருக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சீரம் வந்து ஒரு பெஸ்ட்டு சீரமாக இருக்கும். இது வந்து ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக்கே பண்ணணும்னு சொல்லலாம். இது அந்தளவுக்கு ஒரு விட்டமின் சி சூப்பர் சீரம் டெர்மாக்கோவோடது. ஆல்ரெடி நான் டெர்மாக்கோ பிராண்டோட நிறைய சீரம்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டு சீரம் தான் சொல்லுவேன். இந்த சீரம் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல மேஜிக் பண்ணுனே சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கின்ல உள்ள பிளாக் மார்க்ஸ் நல்லா போகும். அது மட்டும் இல்லாமல் அன்ஈவன் ஸ்கின் டோன், அப்புறம் நம்மளோட ஸ்கின் நல்லா கலராக க்ளோவிங்காக மாறணும் அப்படின்னாலும் அதுக்குமே இந்த சீரம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த சீரம் வந்து எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தான், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாலுமே நல்லா ஒரு டவல் வச்சு நல்லா உங்களோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்கின்னில் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஈரத்தோடே வந்து சீரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட தோல் வந்து சில இது வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி தண்ணி வேறு இருக்கும், அது வந்து ஒரு ரேஷஸ் உண்டு பண்ணும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரையாக ஆக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணணும். இந்த சீரமோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு கிளாஸ் பாட்டில்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது வந்து இந்த சீரம் வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ஒரு பில்லர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பில்லரில் வந்து உங்களோட ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்கின்ல வந்து உங்களோட இந்த சீரமோட பில்லர் வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ இது என்ன ஆகும்னா, சில பாக்டீரியாஸ் எதுவும் இருந்ததுன்னா அப்புறம் அந்த சீரம் வந்து நம்ம அந்த பில்லரை உள்ளே விடும்போது சீரம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த பில்லர் கொடுத்துருக்காங்க. 3 to 5 drops யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேஸோட இதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபேஸ் சின்னமாக இருக்கும், ஒருத்தவங்க நல்ல ப்ராடாக இருக்கும், இல்லை மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 to 5 drops யூஸ் பண்ணி பில்லரில் வந்து இந்த சீரம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அங்கங்கே லைட்டாக உங்களோட ஸ்கின்ல வந்து பில்லர் டச் ஆகக்கூடாது. அந்த கேப்பில் தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். டச் ஆகாமல் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அங்கங்கே ட்ராப்பாக விட்டுட்டு நெக் ஏரியாவும் நல்லாமே போட்டுக்கோங்க. இந்த சைடு நெக்கு இது ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 2 minutes வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அது வந்து ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட் ப்ராடக்ட்டு. உங்களோட ஸ்கின்ல வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனி ஒன் ஃபேஸ் மேக்கப்போ எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரெகுலராக மார்னிங் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்னென்னா நைட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விட்டமின் சி சீரமே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நைட்டு ரெகுலராகவே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஒரு சீரம் செட் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பேக்கிங்கையுமே நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். பேட்ச் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகுதா, இல்லை வந்து ஒரு ரேஷஸோ ரெட்டிஷோ ஏதோ ஒன்று ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலைன்னா அந்த மாதிரி வந்து ஸ்கின் வந்து ஒரு அலர்ஜியாக வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ட்ராப் எடுத்து உங்களோட காதுக்கு பின்னாடி வந்து வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. மார்னிங் எந்திரிச்சு பாருங்கள், அங்கே எதுவும் ரெட்டிஷோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமாக ஆயிருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அது ஸ்கின் வந்து பொரிய ஆரம்பிக்கும், ஸ்கின்ல வேறு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ எதுவுமே வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே, ஹெர்பல் ப்ராடக்ட் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு பேட்ச் பண்ணிட்டு பண்ணுறது தான் நல்லது. ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு 2 weeksஆவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஒரு பிஃபோர் ஒரு பிக், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் பிக் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் பிக் ஒரு 2 weeks கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களோட ஸ்கின்ல வந்து எவ்வளோ சூப்பராக வந்து அது உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மார்க்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணி 2 weeks கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நல்லா தெரியும். ஸோ யூஸ் பண்ண அன்றைக்கே வந்து எந்த ப்ராடக்ட்டுமே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. ஸோ 2 weeks யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஓகே உங்களுக்கே தெரியும். ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த சீரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஆல்.